ஜெபம். நம்பியிருக்கின்றோம். ஆயினும் உன் விருப்பத்தின்படியே ஆகட்டும்.
இந்த விண்ணப்பங்கள் விடாவிலும் மனமொழிந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பிரிவாகாமல் என்றும் திட்டத்திற்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருவலின் கருத்து. திருதியமே நாங்கள் கொடுக்கும் இந்த அதிவுள்ள திருவலி வழியாக உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள்புரியும். இரக்கமாயிரும்
முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அழைத்தார். பின்னர் எகிப்தியாளான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தையை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்பொழுது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலம் உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதால் அவனிடமிருந்தும் இன்னும் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் சொற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள்மேல் வைத்து குழந்தையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயர் சேப்பா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். சொற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க நான் சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்பொழுது கடவுள் பையனின் அருகுரலை கேட்டு ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே. ஏனெனில் கிடைத்திருக்கிற இடத்தில் நின்று பையனின் அழுக்குரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு. அவனை உன் கையில் பிடித்துக்கொள். ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்திட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று சொற்பையை நீரினால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவன் ஆனான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார்.
நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் மலரை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இயேசு கலிலேயாவின் மறுக்கரையை அடைந்து கதரேனியர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவுதோறும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன் என்று நாம் திருப்பாடல் 42 வாசிக்கின்றோம். ஆம், ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பேரன்பினால் தன்னுடைய திருயுதயத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திக் கொண்டே வருகிறார். ஆகவேதான் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த திருவிழா நாட்களில், நவ நாட்களில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை நாம் ஒப்புக்கொடுத்து இறைவன் கடந்த ஆண்டு முழுவதுமாக நமக்கு செய்த எண்ணிலடங்கா நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அவற்றில் நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் கடவுள் நம்மையும் நம்முடைய துன்பங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் காண்கிற கடவுளாக இருக்கிறார் என்பதை இன்றைய இறைவார்த்தை வெளிப்பாடு நமக்கு ஒரு உன்னதமான செய்தியை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில், நம்ம பிள்ளைகள் பல நேரங்களில் நம்மளை கண்டுகொள்ளாத பொழுது என்ன செய்வோம் அப்படின்னா, யாருமே நம்மளை கண்டுகொள்ளலை என்று புலம்பக்கூடியவர்களே, குறிப்பாக வீட்டில் பெரியவங்க, முதியவர்களாக இருக்கிறவங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, வேலை இல்லாமல் ஓய்வில் இருக்கக்கூடிய
ஒரு ஓரத்தில் நடந்து கிடக்கிறேன். என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களோடு கொஞ்ச நேரம் பேசுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள், அங்கலாய்ப்புகளை, கவலைகளை வந்து வெளிப்படுத்துவார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்றைய நாளில் இன்று இறைவார்த்தை வெளிப்பாடு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நான் உன்னை காண்கின்றேன். உன்னுடைய துன்பங்கள், உன்னுடைய நெருக்கடிகள், உன்னுடைய அவமானங்கள், ஏளனங்கள், சொல்லா துயரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னை காண்கிறேன். உன்னை தப்புவித்து பெருமைப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தின் வழியாகவும் நற்செய்தி வாசகத்தின் வழியாகவும் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு உன்னதமான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆழமான செய்தியை நமக்கு வந்து கொடுக்கிறார். முதல் வாசகத்துல பாருங்க, ஆகார் வந்து அங்கு ஆபிரகாமால், அதே போல சாரால் வந்து துரத்தப்படக்கூடிய ஒரு நிலை. சாராளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவங்க வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்து காத்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு நம்ம ஊர்ல, நம்ம குடும்பத்துல திருமணமாகி 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா எப்படிப்பட்ட மனவேதனைகளுக்கு வந்து உள்ளாகுகிறார்கள் என்பதை பெண்கள் நீங்கள் வந்து அறிவீர்கள். இப்படிப்பட்ட அந்த நிலையில வந்து கடவுளுடைய இரக்கத்தை, தன்னுடைய அந்த பேரன்பை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சாராளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க ஆகாருக்கு இரக்கம் காட்ட மறுக்கிறார். இதே ஆகார் நமது தொடர்பு புத்தகம் அதிகாரம் 13 வந்து 16 வந்து பார்க்கிறோம். அங்கு கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட ஆகார் சாராளுக்கு, எஜமானிக்கு, முதலாளி அம்மாவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இரக்கம் காட்டல, ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப சாராள் என்ன பண்றாங்க, பாலைவனத்துக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நிலை. அந்த நேரத்துல அந்த ஆகார் கண்ணீர் விட்டு ஆண்டவரிடத்துல வந்து பாலைவனத்துல ஆண்டவரிடத்துல மன்றாடக்கூடிய ஒரு நிலை. அப்ப ஆண்டவருடைய தூதர் ஆகாருக்கு தோன்றுகிறார், ஆகார் நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அங்க வந்து தன்னுடைய நிகழ்வை வந்து எடுத்துரைக்கிறார். அப்ப நீ திரும்பி போ, உன் முதலாளி மட்டும் போ, அவர் சொல்வதுபடி நட என்று என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்கின்றார். அந்த நேரத்துல ஆகார் வந்து கடவுளுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். அந்த பெயர் என்ன அப்படின்னா, என்னை காண்பவரை நான் இங்கு கண்டேன் என்று சொல்லி அங்கிருந்து ரொம்ப அழகா உன்னதமான பெயரை கொடுக்கிறார். தொடக்க புத்தகம் அதிகாரம் 16 இறை வார்த்தை 13 எப்படியாக வாசிக்கிறோம், என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று வந்து பெயரிட்டழைக்கிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு ஆகாருடைய கண்ணீரை கண்ட இறைவன் இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை காணக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய கவலைகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய மன்றாட்டுகளுக்கு வந்து பதில் கொடுக்கக்கூடிய உன்னதரான கடவுளாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய இறைவாழ்க்கை வழிபாடுகள் வந்து வலியுறுத்துகிறது. ஆக பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய துன்பங்களை காணக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய இதய கருத்துக்களை வந்து தட்டி கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, பெயர் சொல்லி வந்து அழைக்கிறார். இப்படி அழைக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? அதான் நற்செய்தி வாசகத்தில் வந்து பார்க்கிறோம். அன்று அங்கு பேய் பிடித்த 2 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மாணவேசி சுகம் கொடுக்கிறார். இப்படி சுகம் கொடுக்கிறப்ப அங்க வந்து மக்கள் கூட்டத்தினர் ஊருக்காரங்க. இப்ப நம்ம ஊர்ல, நம்ம குடும்பத்துல ரொம்ப நாளா வந்து பேய் பிடிச்ச உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க சுகம் அடைஞ்சிட்டாங்க. நீங்க ஒரு ஃபாதரை பாக்குறீங்க, அல்லது ஜெபம் பண்றீங்க, நவநாள் மேற்கொள்றீங்க, அல்லது பக்தி முயற்சிகளை மேற்கொள்றீங்க. சுகம் அடைந்த உடனே உங்களுக்கு மகிழ்ச்சி வருமா வராதா? மகிழ்ச்சி வருமா வராதாப்பா? கண்டிப்பா மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். பல நாட்களாக வந்து ஐயோ என் படுத்தபடிக்கா கிடந்தான், தீயாக ஆட்கொள்ளப்பட்டிருந்தான். அப்ப எப்படி இன்றைக்கு என்னுடைய மகளுக்கு வந்து சுகம் கிடைத்திருக்கிறது என்ற ஒரு பேரானந்தம் நிச்சயம் நமக்கு வந்து இருக்கும். அதே போல ஊர்க்காரங்களுக்கு வந்து இருந்திருக்கணும். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயோ பன்றி போயிடுச்சு, வாழ்வாதாரம் போயிடுச்சு. இப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க வந்து வாழ்வாதாரம் போயிடுச்சு என்று வருத்தப்படுகிறார்கள். இந்த 2 பிள்ளைகள் சுகமடைந்து விட்டார்கள், இந்த 2 பிள்ளைகள் நலமடைந்து விட்டார்கள், இயல்பான நலமான வாழ்க்கை வந்து வாழ்றாங்க என்கிற ஒரு பார்வை, ஒரு நலமான பார்வை, ஒரு நேர்மறையான பார்வை வந்து யாருக்கு இல்லை அப்படின்னா அந்த ஊருக்காரங்களுக்கு வந்து இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, கடவுள் அவர்களுடைய துன்பங்களை காண்கிறார், அவருடைய விண்ணப்பங்களுக்கு வந்து பதில் கொடுக்கிறார், அவருடைய மன்றாட்டுகளுக்கு வந்து
செவிசாய்க்கிறார். இப்படி செவிசாய்க்கக்கூடிய கடவுளுக்கு இந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய இதயத்தின் கதவுகளை மூடி வைக்கிறார்கள். Praise the Lord. கரங்களை மேலே உயர்த்தி Praise the Lord. வல்லமையோடு Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, இன்றைக்கு அதே மனநிலையோடு நாம் இருக்கிறோமா? ஆண்டவருடைய தீர்ந்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இதயம் நமக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பேரன்பு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்ளத்து விருப்பங்கள், நம்முடைய வாஞ்சைகள், கவலைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய உன்னதமான கடவுள். இந்த உறவு நம்மளை இருக்கலாம், மறந்து போயிருக்கலாம், கைவிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த ஆண்டவர் தன்னுடைய அவருடைய இதயம் நமக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. பார்க்கிறார், பேர் சொல்லி கூப்பிடுறாரு. எப்பா உன் குடும்பத்துல அந்த பிரச்சனை இருக்குது, நீ படக்கூடிய வேதனைகள் எனக்கு என்னன்னு தெரியும், கவலைகள் எனக்கு என்னன்னு தெரியும், கவலைப்படாத, உன்னுடைய துன்பங்களை உன்னுடைய வேதனைகளை காண்கின்ற கடவுள் தான். என்னிடத்துல ஒப்புக்கொடு, உன் இதய கதவுகளை எனக்கு திறந்து கொடு, நம்பிக்கையோடு மன்றாடு. வேதனைகளுடைய முதல் புத்தகம் அதிகாரம் 5 வார்த்தை 7 வாசிக்கிறோம். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று அந்த பேருக்கு அழகாக எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய செய்தி தான், நான் உன்னை காண்கின்றவனாக இருக்கிறேன். உன் பிள்ளைகளை உன்னை ஒதுக்கலாம், உன் நண்பர்களுடைய ஏராளமாக பார்க்கலாம், பெற்றெடுத்தவர்களை தூக்கி எறியலாம், வேலை செய்யக்கூடிய பணித்தளத்துல சக ஊழியர்கள் உன்னை வந்து நகைத்து ஒதுக்கலாம். கவலைப்படாத என் அன்பு மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை தப்புவித்து நான் பெருமைப்படுத்துவேன். உன்னை காண்கின்ற கடவுளாக இருக்கிறேன். ஆகவே என்னிடத்தில் உன்னுடைய அல்லல், உன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடு என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இன்றைய மதுரை பாடல்ல நெருக்கடியான வேலையில் ஆண்டவரை நான் நம்பி அழைத்தேன், ஆண்டவர் மன்றாட்டில் பதில் கொடுத்தார் என்பது சங்கீதக்காரன் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாள்ல நம்முடைய நெருக்கடியில, உபத்திரவத்துல ஆண்டவர் நம்மை காண்கின்ற கடவுளிடத்துல நம்பிக்கையோடு, தெய்வமே இதை என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், சொல்லன்னா துயரங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில்காக மன்றாட்டுகளை நிறைவேற்றும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து காண்கின்ற தேவனிடத்தில் நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுகளை ஏறெடுப்போம். தொடர்ந்து நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எழுந்திருச்சு நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம் பாவத்தால் இறைவனின் நன்மை இழந்த போது அவர் நம்மை வெறுப்பதில்லை. எங்களுக்கு நற்பயன் அளிக்கும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியில் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். வாங்குதல்
வாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடவளமணிந்து தம்மை கையெழுந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகெங்கும் பரவி இருக்கிற திருவை நினைவு கொள்கள். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பீட்டர் மற்றும் இணை ஆயர்கள் சுசிநாதன் மற்றும் சதீஷ் எல்லா நிலைகளாக நினைவுகளோடு இந்த திருவை அன்பில் நிறைவேறச் செய்தது. சிறப்பாக நிறையலாம் இந்த காலை வேளையுடைய வெளிப்படத்திற்கு முன்பாக பல்வேறு தேவைகளுக்காக முன்னிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் ஒன்றாக அழைத்து நீர் கனிவுடன் நிறைவேற்றுங்கள். உயிர் தெளிவு நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறந்தவர்கள் அனைவரும் குறிப்பாக இந்த பலியத்தை கூறக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் யார் நிலையாத ஆன்மாக்களையும் மாசில்லா குழந்தைகளையும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களையும் ஒரு திருமுக ஒளியும் ஏற்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர், உலகிலும் உகந்தவராய் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைப்பாட்டிலும் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாய் இவர்களோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
விண்வெளிகளிலே கற்பிக்கப்பட்டு இதை படிப்பின நாள் பயிற்சி நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். இதோ இறைவனின் சிறை, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். சிமரியின் விருந்துகளை பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். மண்மீது
தேவனுக்கு செய்யப்படுகின்ற இந்த அவமானுக்கு பரிகாரமாக எங்களை ஏமாற்றுகின்றோம். மீண்டும் முதல் எங்களுடைய செயல்களையும் நாங்கள் படும் துன்பங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ துணை செய்தோம். எல்லாருக்கும் மேலாக உண்மை செய்து உமக்காக வாழ்ந்து யோகுதையானென்றோம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூயாவியால் எங்கள் இதயங்களை அனுதினம் பொழிய செய்கின்ற பிறரும் உமது அரசின் வருகையான எதிர்நோக்கி எங்களை பணிய செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய என் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நானும் வளர்த்தெடுக்கும் நல்லோரா எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் என் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றை அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு உயர்ந்திருந்த வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியும் படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என்னுடைய இருப்பதெல்லாம் உமது திருப்பெயருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரை நாம் புகழ்ந்து உணவாக உட்கொண்ட புனித பணிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்கும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்மிடம் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கணித்தல் வீரா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ரெண்டு நிமிஷம் உட்காருங்க. குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? வெரி குட். பார்த்தாலே தெரியுது எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்க. ஓகே, 2-3 விஷயம். நான் ஏற்கனவே நிறைய பேர் ரெகுலராக மாஸ்க் போடணும்னு தெரியும். நீங்கள் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்களே, பெஞ்சில் இருக்க ஃபஸ்ட்டு பெஞ்சு நீங்கள் வந்து கம்யூனியன் ரிசீவ் பண்ணிக்கலாம். செகண்ட் பெஞ்ச், தேர்ட் பெஞ்ச், அந்த நடுவில் இருக்கவங்க வரக்கூடாது. ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது ஒன்று. ரொம்ப முக்கியமானது வந்து நீங்கள் வந்து நட்கருணை வாங்கும் பொழுது இந்த லெஃப்ட் ஹேண்டில் ரிசீவ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த கை கூட கடவுள் தான் படிச்சிருக்காரு. ஓகே, அது நீங்கள் இந்த கையில் வாங்கிட்டு அதை பயபக்தியோடு நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லை, சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கையில் வாங்குறீங்க, பொட்டலும் மாதிரி பண்ணுறீங்க. ஷிஃப்ட் பண்ணுறது இப்படி பண்ணக்கூடாது. அது கடவுளுடைய இதயம்.